தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் பெண் விவசாயி ஒருவர் டிராக்டரால் பயிர்களை அழித்து கண்ணீர் விட்டு கதறினார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம் தற்போது மேல திருப்பந்துருத்தி என்கிற கிராமத்தில் ஒரு வயல்வெளியில் இருக்கிறோம். இந்த மேல திருப்பந்துருத்தி கிராமத்தைச் சேர்ந்த விஜி என்கிற பெண் விவசாயி சுமார் 3.5 ஏக்கர் அளவில் குத்தகைக்கு நிலம் எடுத்து குறுவை சாகுபடி செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த குறுவை சாகுபடி அனைத்துமே தஞ்சையில் பெய்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கி முழுவதுமாக அழுகி அனைத்து நெல் மணிகளும் முளைக்க துவங்கியது. இதனால் இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய இயலாது என வேதனையுடன் அந்த நெற்பயிர்களை தற்போது முழுவதுமாக டிராக்டர் விட்டு அழித்து வருகிறார். அவரிடம் கேட்கலாம். அம்மா, இப்போ நீங்கள் இது என்ன நிலவரம்? ஏன் இப்படி முளைக்க துவங்கிச்சு? மழை பெஞ்சிச்சு, ஏன் தண்ணி வடியலையா? என்ன பண்ணீங்க? எதனால அழிஞ்சிச்சு? இது மாதிரி 3.5 ஏக்கர் குத்தகைக்கு வாங்கி நட்டுறோம் சார். மழை பெஞ்சதுனால எல்லாம் படுத்து முளைச்சி அறுவடையை சுத்தமா பண்ண முடியாது சார். எல்லாமே அழிஞ்சு போச்சு சார். நான் கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணேன் சார். 1,80,000 செலவானுச்சு சார். என்னால ஒண்ணு அறுக்க முடியல. நாங்க ரிப்போர்ட் கொடுத்தா ஒரு அதிகாரியும் வந்து இங்க பார்வையிடல சார். நான் கடனை வாங்கி பிள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி எல்லாமே மழையில படுத்து அழிச்சு முளைச்சு போயிருச்சு சார். அதனால நான் ட்ரக்கை விட்டு உழுவ ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்ப ஏமா தண்ணீர் வடியல? தண்ணி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி வடியல சார். வடிகாலும் இங்க சரியா தூர்வாரவே இல்ல சார். இப்போ பொதுவா மழை பெஞ்சு வயல்ல தண்ணி தங்குறது வழக்கம் தான். ஆனா தண்ணி வடிகால்ல வடிஞ்சிடணும் இல்லையா? ஏன் உங்க வயல்ல வடியல? தூர் வரவே இது வரைக்கும் தூர் வரவே இல்லை சார். இந்த வாய்க்கால்ல இருந்து இந்த அரசாங்கமும் இந்த தூர் வரல, ஒன்னும் வரல சார். இது வரைக்குமே நாங்களாம் அவங்கவுங்க வயல்ல சுத்தம் பண்ணிக்குவோம். அப்படி வடியல. எவ்வளவு மழையதான் சார் தாங்க அந்த மழையும் வயலும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே அழிஞ்சிருச்சா? எவ்வளவு இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நஷ்டம்? இது வரைக்கும் 1.80 செலவு பண்ணிருக்கோம் சார். இது வரைக்கும் யாருமே தாசில்தாரோ பிடிஓவோ விஓவோ இது வரைக்கும் நான் புகார் மேல புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என் வயல இன்னும் பார்க்கவே இல்லை சார். அதனால நான் நெல் முளைச்சி போச்சு. நாத்து விட்டு 20 நாள் ஆச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா அந்த நாத்து வீணா போயிடும். அதனால நான் ட்ரக்கை விட்டு உழுவுறேன் சார். அரசு எனக்கு நான் சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கேன். ஏதோ அடுத்த சாகுபடிக்கு ஏதோ கொடுத்து உதவுனா நான் அதை வச்சு நான் பழச்சுக்குவேன் சார். இப்ப இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? பயிருக்கு இன்சூரன்ஸ் 3 வருஷமா இன்சூரன்ஸ் பண்ணல சார். ஒரு வருஷம் தண்ணி இல்லாமலே சுத்தமா விளையவே இல்லை சார். சுத்தமா விளையவே இல்லை. அதனால இன்சூரன்ஸ் கட்டினது 3 போகமா இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு தான் இது வரைக்கும் வந்தது இல்லை சார். அதனால இந்த வருஷமும் வராதுன்னு அப்படியே விட்டுட்டேன் சார். அதாவது 3 ஏக்கர் பயிரில் குறுவை செய்யப்பட்டிருந்த அனைத்து பயிர்களும் சேதமானதால் விவசாயிகள் தற்போது வேதனையுடன் அந்த பயிர்களை அழிக்கும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். டிராக்டர் விட்டு மொத்தமாகவே அந்த பயிர்களை அழித்து மீண்டும் உழவு செய்வதா அல்லது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் இதுபோன்று பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அளவீடு செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 1 தமிழ்.